இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று நடைபெற்றது. மாவை சேனாதிராசா இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவராக தொடர்வார் எனவும், கட்சியின் தலைமை பதவி தொடர்பில் அடுத்த மாநாடு வரையான காலத்துக்கு சிரேஷ்ட உப தலைவராக கடமையாற்றுகின்ற CVK சிவஞானம் பதில் தலைவராக கடமையாற்றுவார் எனவும் இதன்போது ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. மாவை சேனாதிராசா உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காமையே பதில் தலைவர் தெரிவுக்கான காரணம் என பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் இன்று மட்டக்களப்பில் தெரிவித்தார். கடந்த ஒரு சில வருடங்களாக கட்சியினுடைய தலைவராக இருந்த மாவை சேனாதிராஜா அவர்கள் எந்த ஒரு விடயத்துக்கும் உரிய நேரத்திலே நடவடிக்கை எடுக்காமல் கட்சி தீர்மானங்களுக்கு ஒரு வலுவில்லாத வகையாக கட்சி தீர்மானங்களை அவரே மீறி கட்சிக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இல்லாத வகையாக இந்த 4 வருடங்களாக இந்த கட்சியை கொண்டு சென்றபடியினால்தான் கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்கிறது போல தெரிந்தது. இதெல்லாம் நடந்த விடயங்கள். நாங்கள் மீண்டும் இதை பற்றியெல்லாம் அலசி ஆராய நான் விரும்பவில்லை. இதெல்லாம் நேற்றைய தினமோட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு. இதனை உணர்ந்துதான் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவராக இந்த அடுத்த மகாநாடு நடக்கும் வரைக்கும் அவரை பதில் தலைவர் என்று சொல்லலாம், இல்லாட்டி புதிய தலைவர் என்று சொல்லலாம். அவர் தான் இப்பொழுதுக்கு தமிழரசு கட்சிக்கு தலைவர். கட்சியினுடைய ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் CVK சிவஞானம் ஐயா அவர்களை நேற்றைய தினம் மத்திய குழுவால் அவர்தான் கட்சியை இனி தொடர்ந்து அடுத்த மகாநாடு வரைக்கும் வழிநடத்த வேண்டும் என்று அவருக்கான அந்த அங்கீகாரம் வழங்கியிருக்கார். இதேவேளை தலைவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடியாது என நேற்றைய கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தை வெளிநடப்பு செய்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கூறினார். தலைவரை நீக்கும் அதிகாரம் இந்த மத்திய குழுவிலே எவருக்குமே இல்லை. அதை நான் நேரடியாக பதிவு செய்துட்டு இன்றைக்கு வெளிநடப்பு செய்துள்ளேன். எனவே என்னுடைய நோக்கம் இந்த கட்சியை சீராக்குவதுதான். தலைவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடியாது. நாங்கள் கேட்டுக்கொண்டது தலைவராக இருக்கட்டும், பதில் தலைவர் கூட்டங்களை நடத்தட்டும் என்று. ஆனால் அவர்கள் அது ட்வீட் பண்ணப்பட்ட செய்தியை வெளியில விடுகிறார்கள் நினைக்கின்றேன். அது செய்தி அல்ல. தலைவராக இருப்பார், பதில் தலைவர் அந்த கடமைகளை ஆற்றலாம். இது என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை. தொடர்ச்சியாக பலர் வாக்குவாதம் செய்தார்கள். கடைசியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் சிலர் செயல்பட்டிருக்கிறார்கள். நான் ஒரு தனி மனுஷனாக அந்த நியாயமற்ற செயல்பாட்டுக்கு பின் செல்ல முடியாது. இதேவேளை கட்சிக்குள் பதவி பிடிப்பது என்றால் தான் வழக்கு தாக்கல் செய்து கட்சியில் ஆட்டங்கள் காண வைத்திருக்கலாம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இன்று கிளிநொச்சியில் தெரிவித்தார். எல்லாருக்கும் அரசியல்ல சில எண்ணங்கள், அபிலாசைகள், தூர நோக்கங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு இனத்தின் விடுதலைக்காக தான் நாங்கள் ஒன்று செய்திருக்கோம். நாங்கள் அந்த பதவியை பிடிக்கிறது, இந்த பதவியை பிடிக்கிறதுக்காக இல்லை. நான் அப்படின்னா எப்பயோ வேற வழக்குகள் போட்டு கட்சியில சில ஆட்டங்களை காண வச்சிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு தீர்வுக்கு வரும், உடன்பாட்டுக்கு போவோம், ஒற்றுமையா கொண்டு போவோம், எல்லாரையும் அரவணைத்து போகணும், யாரையும் எதிரியாக்க தேவையில்லை. கட்சி என்பது நல்லது கெட்டதெல்லாம் இருக்கும், எல்லாரும் தான் சேர்ந்து போகணும். அதுல அவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவனை வெளியே விடணும் அப்படி பார்க்கலாம். அப்ப அந்த அரவணைப்பு, அந்த நேசிப்பு, அதே ஒரு பலகீனமாக சிலர் கருதி கொண்டார்கள். அது நாங்கள் காக்கிற பொறுமைகளை பலகீனமாக நிற்கிறார்கள். கடந்த காலங்களில் நாங்கள் கண்ட சவால்கள், அடைந்த மாற்றங்கள் முக்கியமானவை. அந்த அனுபவங்களையும் அந்த வரலாற்று பாடங்களையும் வைத்துக்கொண்டு வரப்போகிற ஆண்டு கட்சிக்கு உள்ளேயும் சரி, கட்சிக்கு வெளியிலேயும் சரி, நாங்கள் சவால்களை எதிர்கொண்டு பயணங்களை மேற்கொள்வோம் என்ற நம்பிக்கை எம்மிடம் உண்டு.